ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தமிழ்நாடு முழுவதும் தலைவர் என கூறிக்கொண்ட டிடிவி தினகரன் தற்போது ஒரு தொகுதிக்கு மட்டும் தலைவராக இருப்பதாகவும், தேர்தலுக்கு பிறகு அவர் செல்லா காசாக ஆகிவிடுவார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 68,323 பூத் இருக்கு. நாங்கள் கட்டமைப்பு அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த கட்டமைப்பு இருந்திருந்தால் இது வெரிஃபிகேஷன் பார்த்து தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காளர்கள் பெயரை விடுபட்டிருக்கணும்னு எப்போ சொல்கிறது? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். பூத் ஏஜெண்ட் இல்லை. ஒரு மாயத்தோட்டத்தை அவங்க ஏற்படுத்தினது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அது தோல்விக்கான காரணத்தை தேடுகிறார்கள். இதெல்லாம் தேர்தல் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குல்ல. எல்லாரும் இதை கவனமாக பார்த்துருக்கணும். என்ன கேட்குறேன், உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் 14 ஆண்டுகள் ஏன் இந்த மக்களை தள்ளி வச்சார்? ஏன் இந்த மக்களை புறக்கணிச்சார்? இப்போ புறக்கணித்த மக்கள் ஆதரிப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் வர்றாரு? வாய் சவுடால் சொல்ல எல்லாமே சொல்லுவார். தேர்தல் தீர்ப்பு அவருக்கு நல்ல தக்க பாடத்தை கொடுக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.